ஐயனார் துணை சிறையில் அடுத்த வர எபிசோடில் நம்ம நிலாவோட அம்மா இருந்துட்டு மனோகர் கிட்ட போயிட்டு நம்ம நடேசனை பற்றி ரொம்பவே தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க மனுஷன் அவர் குழந்தை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு, குழந்தை கூட இதை பார்த்துச்சுன்னா சிரிக்குங்க, அந்த அளவுக்கு கேவலமாக நடந்துட்டுருக்காரு. முதல்ல இதுங்களை எல்லாத்தையும் வீட்டை விட்டு வெளியே துரத்துனாங்க, அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நிலா முன்னாடி அது இப்படி பேசிட்டு போகிற அதுக்கப்புறம் ரிசப்ஷனும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கோம். அதனால் கொஞ்சம் அமைதியாக பல்ல கடிச்சிட்டு அமைதியாக இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி மனோகர் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம நடேசனை எப்படியாவது அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க நம்ம நிலாவோட அம்மா. அதுக்கு அடுத்ததான் நீங்கள் என்னங்க இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த வீட்டில் எல்லாமே சைலண்ட்டாக இருக்கணும், வரவங்க எல்லாருமே பெரிய இடத்த முன்னாடி இப்படியெல்லாம் நடந்துக்காதீங்க, அவங்களாம் எங்களை பார்த்தா என்ன நினைப்பாங்க, பொண்ணை இந்த மாதிரி ஒரு வீட்லையா கட்டி கொடுத்துக்கிட்டு எங்களை தான் நிற்க வச்சு எல்லார் முன்னாடியும் கேவலமாக பேசுவாங்க. அதனால் அவங்க முன்னாடி பெரிய இடத்துல எப்படி நடந்துப்பாங்களோ அந்த மாதிரி நடந்துக்கோங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. நான் என்னம்மா தப்பு பண்ணேன், என்னை எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இங்கே பாருங்கள், ஏதோ நிலா என்னுடைய மருமகன், ரொம்ப நல்ல பொண்ணு, அவளுடைய எல்லா ஃபங்க்ஷன்லேயும் நான் இருக்கணுன்றதுனால தான் இந்த வீட்டு ஃபங்க்ஷனுக்கே நான் வந்தேன், இல்லாட்டி இங்கே வரணுன்ற எந்த அவசியமும் எனக்கு இருக்காது, தேவையில்லாமல் என்னை பற்றி தப்பாக பேசாத அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நான் எல்லாருமே என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.